பல வருடங்களாக சென்னை மாவட்டத்தை துப்புரவு பணி செய்கின்ற பணியிலே ஈடுபட்டிருந்த விளிம்பு நிலை மக்களை மிக கேவலமாக மனிதநேயமே இல்லாமல் யார் ஓட்டு போட்டு இந்த அரசை உருவாக்கினார்களோ அந்த மக்களை ஒரு மனிதநேயமே இல்லாமல் திரைப்படத்திலே நாம் பார்த்திருப்போம். கொத்து கொத்தாக பெண்களை ஏற்றி ஒரு வேனிலே அடைத்து வெளிநாட்டிற்கு விற்பனை செய்வார்கள். குழந்தைகளை சிறுவர்களை ஒரு வேனிலே அடைத்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்வார்கள். அதை போல இன்றைக்கு சமூகத்தினுடைய விளிம்பு நிலை மக்களை விற்கின்ற பணியிலே இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திராவிட மாடல் ஆட்சி மிக கேவலமாக அருவருக்கத்தக்க வகையிலே இன்றைக்கு இந்த சமூகத்தினுடைய விளிம்பு நிலை மக்களை எங்களுடைய சமத்துவ தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் இல்லாத காரணத்தினால் வீதியிலே அமர வைத்திருக்கிறது. இது கடுமையான கண்டனத்திற்குரியது. 58 டிவிஷன்ல சென்னை மாநகராட்சி இதுல வேலை செய்யறேங்க. நான் 10 வருஷமா வேலை செய்யறோம். இவ்வளோ நாளாக நாங்கள் அந்த கொரோனா லாக்டவுனில் எல்லா வியாதி உலகம் பூராவும் பரவி இருந்தது. அப்போல்லாம் இந்த கான்ட்ராக்டுக்காரங்க எங்களுடைய உதவியாக தேவைப்படுது இந்த அரசாங்கத்துக்கு. இன்னைக்கு ராம்கி கான்ட்ராக்டை உள்ளே எடுத்துகிட்டு இறக்குறேன்றாங்க. எங்களை கையெழுத்து உள்ளே போடும் போது எங்களுக்கு எந்த அறிவிப்பும் இல்லாமல் உங்களுக்கு வேலை இல்லை வெளியே போங்கன்னு சொல்லி அனுப்புகிறாங்க. நாங்கள் என்ன தவறு செஞ்சால் அதுக்கான பதில் அவங்க கொடுக்க சொல்லுங்கள். இத்தனை வருஷமாக நாங்கள் வேலை செய்கிறதுல எந்த இது நஷ்டமும் இல்லாமல் இப்போ ராம்கி வர்றதால உங்களுக்கு லாபம் இருக்குன்ட்டு கஷ்டப்பட்டவங்களை வெளியே அனுப்புறது நியாயமான விஷயம் கிடையாது. நாங்கள் என்ன கேட்குறோம், நாங்கள் வேலை செய்கிறோமா அதுக்கான தகுந்த ஊதியமாக எங்களுக்கு கொடுங்க. எங்கள் வேலையை நிரந்தரப்படுத்துங்க. அது நாங்களாம் உங்கள்கிட்ட கேட்கல, நீங்களாம் எங்களுக்கு கொடுத்த வாக்கு. அது என்னை ஜெயிக்க வைங்க, கண்டிப்பாகவே நான் உங்களுக்காக நல்லது செய்வேன் அன்னிட்டு சொன்னீங்கல்ல. வீடியோல ஆட்சியை கொடுக்குறேன்னு சொன்னீங்களா. எங்கள் வாழ்க்கையை இருள ஆக்கி வச்சுட்டு அப்புறம் என்ன வீடியோல ஆட்சி நீங்கள் கொடுக்க போறீங்க கேட்குறேன். வீடியோல ஆட்சின்றது எல்லா வீட்டில் வேலை கேட்கறதுக்கான அர்த்தம் தான். அது எங்கள் குடும்பத்தையே இருட்டில் தள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நல்லது செஞ்சு பஸ் விடுற அதை விடுற இதை விடுறேன்னு செஞ்சு என்ன பிரயோஜனம் இருக்குது? எங்கள் பிள்ளைங்கள்லாம் வறுமையில் இருக்கணும், நீங்கள் மட்டும் நல்ல ஒரு சூழ்நிலையில் இருக்கணுமா? நாங்கள் போட்ட ஓட்டால் நீங்கள் முன்னணியாக நிற்கிறீங்கல்ல, எங்களையும் பின்னாடி தள்ளி நிற்க வைக்கிறீங்க. உங்களை தூக்கி வைக்கிற இடம் உயரமாக இருக்கும் போது எங்களையும் அதே உயரத்தில் நீங்கள் வைங்க. உங்களை எங்களுக்கு சொத்து பத்து எல்லாத்தையும் நீங்கள் எங்களுக்கு கொடுங்கன்னெலாம் நாங்கள் கேட்கல. எங்கள் வாழ்வாதாரத்துக்கு தேவையான வருமானத்தை எங்களுக்கு கொடுத்த வருமானத்தை நீங்கள் கொடுங்க. எங்களை ஒரு நல்ல வழி காட்டினீங்கன்னா எங்களுக்கு பின்னாடி இருக்க ஒரு குடும்பமாக தரத்தில் உயரம். அதுக்கான வழியை தானே கேட்குறேன். அது கூட செய்யறது கஷ்டமாக இருக்குன்னா அப்போ எதுக்காக எங்களுக்கு நீங்கள் வாக்குறுதி கொடுத்தீங்க? என் பேர் ஷாம்லாங்க. நான் டிவிஷன் 60ல் வேலை செய்கிறேன். நான் ஜோன் 5ல் வேலை செஞ்சுட்டுருக்கேங்க. நாங்கள் கிட்டத்தட்ட 10 வருஷமாக 15 வருஷமாக நாங்கள் வேலை பார்த்து வந்துட்டுருக்கோம். ஆனால் எங்களுக்கு நாங்கள் ஓட்டு போட்டது எதுக்காக நாங்கள் ஓட்டு போட்டோம்? நீங்கள் வருவீங்க, எங்களுக்காக ஒரு நல்லது முடிவு பண்ணுவீங்கிறதுக்காக தானே நாங்கள் ஓட்டு போட்டோம். ஆனால் கடைசியில் நீங்கள் எங்களுக்கு நடுவுத்தரில் தானே விட்டீங்க. இப்போ எங்களுக்காக வாதாடுற எல்டிசி சார்பாக எங்கள் பாரதிய ஜனதா தான் இப்போ நடுவில் நின்று எங்களுக்காக வாதாடிட்டு இருக்கிறாரு. இப்போ அவரே இல்லைன்னா நாங்கள் இன்னும் நடுத்தரில் தான் நிற்கணும். நாங்கள் வரதா புயல், மற்றபடி கொரோனா டைமு, அதுக்கப்புறம் சீனா பிரதமர் வருக, எல்லா இதுக்கும் நாங்கள் வேலை பார்த்தோங்க. ஆனால் அப்போல்லாம் எங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சது, இப்போ மட்டும் எங்கள் கண்ணுக்கு தெரியலையாங்க. நாங்கள் உங்களுக்கு இப்போ மட்டும் ராம்கி கான்ட்ராக்ட் உள்ள விட்டுருக்கீங்க. 2500 கோடிங்க. 2500 கோடிக்கு எங்களை நீங்கள் வித்துட்டீங்களா இங்கே அரசாங்கத்துலேருந்து? அப்போ நீங்கள் எங்களை அடித்தர மட்டத்திலேருந்து நீங்கள் வச்சு பார்த்துட்டு உங்களுக்கு அழகுங்களா? இந்த மக்களுக்கு தீர்வு கிடைக்கும் வரை தொடர்ச்சியாக எங்களுடைய அன்னியார் திருமதி ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய சார்பாக இந்த போராட்டத்திற்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம். ஏனென்று சொன்னால் 2006ஆம் ஆண்டு சென்னை மாநகராட்சியினுடைய உறுப்பினராக இருந்த பொழுது 2025 துப்புரவு பணியாளர்களை நிரந்தர பணியாளர்களாக மாற்றிய ஒரே தலைவர், ஒப்பற்ற தலைவர் எங்களுடைய அண்ணன் சமத்துவ தலைவர் ஆம்ஸ்ட்ராங். அவருடைய தம்பிகள், அவருடைய உண்மை தம்பிகள் இந்த களத்திலே நாங்கள் நிற்கிறோம். கொரோனா காலகட்டத்திலே என்னுடைய சகோதரி சொன்னதை போல இந்த உலகமே வீட்டிலே தன்னைத்தானே தனிமைப்படுத்திக் கொண்டு சந்தோஷமாக இருந்தார்கள், மகிழ்ச்சியாக இருந்தார்கள், நோயை பார்த்து பயந்து ஓடினார்கள். ஆனால் அப்போது கூட இந்த தமிழகம் நோயற்ற ஒரு தமிழகமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தன் குடும்பத்தையே தியாகம் செய்து தன் குடும்பத்தையுடைய சுகாதாரத்தை கூட பற்றி கவலைப்படாமல் வீதியிலே நின்றவர்கள் இந்த மக்கள். வீதியிலே நின்ற இந்த மக்களை ஏமாற்றுகின்ற வகையிலே, வஞ்சிக்கின்ற வகையிலே இன்றைக்கு தனியார் துறைக்கு விற்கின்ற ஒரு கேவலமான படுபாதக செயலிலே இன்றைக்கு சென்னை மாநகராட்சி ஈடுபட்டிருக்கிறது. இதை ஒருபோதும் தமிழக பகுஜன் சமாஜ் கட்சி வேடிக்கை பார்க்காது. சமத்துவ தலைவருடைய தம்பிகள் நாங்கள் வேடிக்கை பார்க்க மாட்டோம். உடனடியாக இதற்கு சென்னை மாநகராட்சியினுடைய கமிஷனர் தீர்வு காணவில்லை என்று சொன்னால்
சென்னை மாநகர மேயர் தீர்வு காணவில்லை என்று சொன்னால் தமிழகம் தழுவிய போராட்டத்தை தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சி முன்னெடுக்கும். வேற எதுக்காச்சும் பிரச்சனை பண்றோமா? சம்பளம் குறைவா இருந்தாலும் நாங்க செஞ்சோம். 5000 ரூபாய் சம்பளம்னு இருக்கிற நேரத்துக்கு 6 மாசம் சம்பளம் கொடுக்காத நேரத்துக்கு இந்த இடத்துல வேலை செய்தவங்க தானே நிறைய பேர் இருக்காங்க. அப்பயும் இந்த கஷ்டத்தை பார்த்து யாருங்க இந்த நாட்டத்துல வேலை செய்வாங்க? நாங்க செஞ்சோம். நோய் பரவுதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒருத்தர் வீட்டில் அடங்குனீங்க. ஆனால் நாங்கள் அடங்கலை. எங்களுடைய தேவையும் இருந்தது. மனுஷங்களாம் அந்த இடத்துல வியாதியில் இருக்கிற நேரத்துக்கு நாங்கள் அவங்களுக்கு உதவி பண்ணணும். எங்களை விட்டால் அந்த இடத்துல யாரும் இறங்க மாட்டாங்க. உங்கள் வீட்டு குப்பையை நீங்கள் கையில் எடுக்கிறதுக்கு கூட யோசனை பண்ணுவீங்க. ஆனால் நாங்கள் கை கிளவுஸே இல்லாமல் அதை வாரி போடுறது தான் எங்களுடைய வேலை. ஏன்னா அதுக்கான வருமானத்தை நாங்கள் வாங்குறோம். எங்கள் மனசாட்சி நேர்மையோடு நாங்கள் அந்த விஷயத்த செய்கிறோம். நீங்கள் எங்களுக்காக என்ன செய்கிறீங்க? ஒரு விஷயமாச்சு இத்தனை வருஷமாக நாங்களே கேட்டுகிட்டே இருக்கோம். ஆட்சிக்கு வந்து முதல் கையெழுத்து உங்கள் கையெழுத்து 4 வருஷம் ஆகுதுங்க. 4 வருஷம் ஆகுது. ஒரு கையெழுத்து போகிறதுக்கு உங்களால் முடியலன்னு சொன்னால் அப்புறம் என்ன நீங்கள் ஆட்சி செய்கிற நிர்வாகம் உங்களுக்கு நல்ல முறையில் நடக்கணும்னு நினைக்கிறீங்க? எத்தனை குடும்பம் தெரியுமா இந்த இடத்துல? ஒரு குடும்பம் 2 குடும்பம் இல்லைங்க. 5 நாளாகவே உண்ணாவிரதம், சாப்பாடு தண்ணி இல்லாத அளவுக்கு ஹாஸ்பிட்டலில் வழியாகவும் போயிட்டு வந்து இந்த இடத்துல உட்காந்து எங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கல. ஒரு குடும்பத்தில் இருக்கவங்கள குழந்தைங்கள விட்டுட்டு வீடு வாசலை விட்டுட்டு கொசு கடியிலையும் காற்றுலையும் வெயிலையும் லோல் பட்டுன்னு இருக்கோம். இந்த கம்பி பாடுகேடு, அந்த கம்பியில் இந்த கவரை தூக்கி கட்டுறேன்னு ஒன்று இது எங்கள் கம்பியத்தில் கட்டாதீங்கன்னு போலீஸ்காரங்க காலையில் திட்டினாங்க. இதெல்லாம் யார் வருமானத்தில் வர்றது? ஒரு அணுவம் பப்ளிக் மூலியமாக தானே உங்களுக்கு கிடைக்குது. அதுலேயே எங்களை கட்டக்கூடாதுன்னு சொன்னால் அப்போ நாங்கள் எந்த இடத்துல இருக்கணும்? இந்திக்காரங்களாம் வந்து இந்த இடத்துல வாழ்க்கை நேரத்தில் நாங்கள் அவங்க வீட்டுக்கு போயிட்டுமா? நீங்கள் அவங்கள வச்சு ஆட்சி பண்ணுவீங்களா? இந்த இடத்துல அவங்கள வச்சு ஆட்சி நடத்துவாங்களா? அங்கே இருக்கவங்களை இங்கே எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நிற்க வைக்க சொல்லுங்கள். ஒரு சின்ன அளவு கூட மரியாதை கிடைக்காது. ஆனால் எங்களால் உங்களுக்கு கோடி மரியாதை இருக்குன்னா அந்த மரியாதை அளவுக்கு நீங்கள் நடந்துக்கங்க. எங்களுக்கான நல்ல வாய்ப்பை நீங்கள் ஏற்படுத்தி கொடுங்க. இன்னைக்கு இல்லை அண்ணன் இருந்தா இந்த சூழ்நிலையில் விட்டுருப்பாங்களா? எங்களுக்கான வீடியோல அவர்கிட்ட இருந்திருக்கான். இந்த அளவுக்கு நாங்கள் இங்கே நிற்க வேண்டிய அவசியமே கிடையாது. தலித் மக்களுக்காக பாடணும், போராடணும், பாடுபடணுன்ற மனுஷன் இல்லைன்ட்டு தானே இவ்வளோ அராஜகம் நடக்குது இந்த இடத்துல. இன்னைக்கு நாங்க இடிஞ்சு போய் உட்கார்றோம். ஒரு உயிர் இல்ல, இடிஞ்சு போய் உட்கார்றோம். ஆனா அந்த ஒரு உயிர் இருந்திருந்தா நாங்க எப்பத்துக்கு எப்பயும் இந்த இடத்துல இவ்வளவு நேரத்துக்கு உட்கார வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? எங்களுக்கு படிப்பு தரத்துலயும் சரிங்க, வேலை விஷயத்துல சரி, கஷ்டன்ற இடத்துலயும் உயர்வான மனுஷனை தூக்கி வைக்கிற மனுஷன் இல்லாதனால இந்த இடத்துல நிக்கிறோம். இருக்கவங்க இனியனாச்சுன்னு எங்களை இந்த இடத்துல கஷ்டப்படாம இன்னைக்கு நல்ல ஒரு முடிவா சொல்லி எங்க குடும்பம் குழந்தைங்களோட எங்க வீடு போய் சேர்றதுக்கான வாய்ப்பை கொடுக்க சொல்லுங்க. அதுதான் நல்லது. இல்லையா இதே இடத்துல நாங்கள் எல்லாம் ஒரு பணமாக ஆகணும்னு சொன்னால் கூட அவர் என்ன சொல்கிறாரோ அந்த வழி எங்களுக்கு கொடுங்க. நாங்கள் கும்பலாகவே சேர்த்து பாரு, கும்பலாகவே போராட தெரிஞ்சு எங்களுக்கு கும்பலாகவே நாங்கள் சாக தெரியாதா? எங்களால் தான் எங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும். எங்களால் எங்கள் குடும்பம் அழிஞ்சு போட்டோம். 2500 கோடிக்கு நீங்கள் எங்களை விட்டுருக்கீங்க. அந்த 2500 கோடிக்கு நீங்கள் யாருக்கு எங்களை விடுறதுக்கு? நாங்கள் கவர்மெண்ட்டுக்கு தாங்க நாங்கள் உழைச்சோம். கவர்மெண்ட் எங்களுக்கு பதில் சொல்லட்டுங்க. எங்கள் கேஸ் அங்கே நடந்துட்டு இருக்குங்க. அந்த கேஸில் என்ன பதில் பார்த்தோம் அது வரணும். அது வரைக்கும் நீங்கள் யார் எங்களுக்கு இது பண்ணுறதுக்கு? நீங்கள் யார்? நாங்கள் ஓட்டு போட்டு வந்ததால் தான் நீங்கள் வந்தீங்க. இல்லை நீங்கள் யார்? நீங்கள் யார் சொல்லுங்கள்? நாங்கள் ஓட்டு போட்டது எங்கள் ஒரு விரல் பொறைச்சினால தான் நீங்கள் உள்ளே வந்தீங்க. அதே ஒரு விரல் பொறைச்சினா நாங்கள் தலையெடுத்தே மாற்றுவோம். அது எங்ககிட்ட இருக்கு. நாங்கள் வந்து இங்கே பாருங்க, நாங்கள் வந்து நடுத்தர மக்களுங்க. ஏன்னா நாங்கள் வந்து இங்கே நிறைய பேர் வந்து புருஷன் இல்லாதவங்க, பையன் இருந்தும் புள்ளக்குட்டி சோறு போடாதவங்க, கணவனை இழந்தவங்க, இவங்க தாங்க நாங்கள் வேலை பார்க்குறது. உங்களை மாதிரி அதிகாரிங்க வந்து நாங்கள் வேலை பார்க்கல. நீங்கள் வந்து சம்பளம் வாங்குறது 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா நீங்கள் வாங்குறீங்க. நாங்கள் வாங்குற 23,000 ரூபாய் சம்பளம் அது உங்கள் கண்ணுக்கு உறுத்துதா? அதனால நீங்கள் 2500 கோடிக்கு எங்களை நீங்கள் வித்துட்டீங்க. அதனால நீங்கள் 16,000 ரூபாய் கொடுத்தா நாங்கள் வாங்கிட்டு போயிடணுமா? இப்போ 10-15 வருஷமா நாங்கள் 10-15 வருஷமா நாங்கள் இருக்கிறோமே. அப்போ நாங்கள் எங்கே போகிறது? நீங்கள் எத்தனை பேர் நீங்கள் அடமானத்தை வைக்கிறதுக்காக இருக்கோம்? நாங்கள் வந்து உங்கள் சொத்தை கேட்கலைங்க, உங்கள் சொகத்தை கேட்கல. எங்களுக்கு உண்டான பணி நிரந்தரத்தை கொடுங்க தான் நாங்கள் கேட்குறோம். நீங்கள் யாதோ புரிஞ்சிக்க மாட்டேங்க. எங்கள் வாழ்வாதாரமே போகுதுங்க. எங்கள் வாழ்வாதாரமே இல்லைன்னு போது நாங்கள் எதுக்கு இங்கே இருக்கணும்? நாங்கள் மொத்த பேரும் சாகிறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். இந்த இடத்துல நாங்கள் கிட்டத்தட்ட இங்கே 2 நாளாக போராட்டம் நடந்தது. அம்பத்தூரில் எல்டிசி சார்பாக அம்பத்தூரில் 5 பெண்களும் உண்ணாநிலை போராட்டத்தில் இருந்தாங்கங்க. இந்த உண்ணாநிலை போராட்டத்தில் கூட எங்களுக்கு வந்து ஜீவா கொடுத்தாங்க. அந்த ஜீவா கொடுத்த மறுநாள் என்ன பண்ணிட்டாங்க? ஜீவா கேன்சல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்களுக்கு வாதாடின சக்கரபதி அட்வொகேட் ஜட்ஜி வந்து மாற்றிட்டாங்க. அந்த மறுநாளே மாற்றிட்டாங்க. ஏன் எங்களுக்காக இந்த மாதிரி பண்ணுறீங்க? நாங்கள் உங்கள் பணத்தை கேட்குறோம். சொல்லுங்க, எங்களுக்கு உண்டான வாழ்வாதாரத்தை தான் கேட்குறோம். நீங்கள் ஏன் எங்களை புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க? நெக்ஸ்ட் வர்றது எலெக்ஷன் வருதுங்க, நல்லா புரிஞ்சுக்கங்க. நெக்ஸ்ட் எங்கள் கையில் தான் இருக்குது உங்கள் ஆட்சி. வெளிநாட்டிலேருந்து வெளி இடத்துலேருந்து வந்திருக்காங்கல்ல, அவங்க வந்து ஓட்டு போட போகிறது கிடையாது. நாங்கள் தான் ஓட்டு போடணும். எங்களுடைய ஆதார் கார்டு முதல் கொண்டு ரேஷன் கார்டு முதல் கொண்டு எத்தனை கீழே போகிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம்.
தயாரா இருக்கும். நல்லா பாத்துக்குங்க. உங்க தலையெழுத்து மாத்தக்கூடிய தலையெழுத்து எங்க கையில இருக்குது. பாத்துக்குங்க. ஓட்டு ஐடி கார்டு கூட முதல் கொண்டு தூக்கி கீழே போடுவோம். ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன். சென்னை மாநகராட்சியுடைய மேயர், இந்த தலைவன் பிறந்த அந்த பெரம்பூர் மண்ணிலே பிறந்த பிரியா அவர்கள் இப்படி நடந்து கொள்வது மிக கேவலமானது, அருவருப்பானது. மனிதநேயமே இல்லாமல் ஒரு மேயர் தொடர்ச்சியாக இந்த சமூகத்தினுடைய மக்களை, விளிம்பு நிலை மக்களை வீதியிலே இந்த வேகாத வெயிலே உட்கார வைத்து பார்ப்பது மிக அருவருப்பானது. ஆகவே மேயர் அவர்களே, கொஞ்சமாவது இந்த தலைவருக்கு இருக்கிற அந்த மனித நேயத்திலே ஒரு 5% 10% இருந்தாலாவது நீங்கள் தயவு செய்து இந்த மக்களை, உங்களுடைய மக்களை, நீங்கள் கூட இடஒதுக்கீட்டின் அடிப்படையிலே தான், பாபா சாஹேப் அம்பேத்கர் இட்ட பிச்சையின் அடிப்படையிலே தான் நீங்கள் மேயராக மாறி இருக்கிறீர்கள். ஏதோ திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் உங்களை மேயராக்கவில்லை, ஏதோ கருணாநிதி உங்களை தமிழ்நாட்டுடைய மேயராக்கவில்லை. உங்களை மேயராக்கியது இதோ இந்த மக்கள் கைகளிலே வைத்திருக்கிறாரே பாபா சாஹேப் அம்பேத்கர், அவர்தான் உங்களை மேயராக்கினார். இதோ இந்த கைகளிலே இருக்கிறார் எங்களுடைய சமத்துவ தலைவருடைய கோட்பாடுதான் உங்களை மேயராக்கியது. ஆகவே கொஞ்சமாவது மனிதநேய அடிப்படையிலே நடந்து கொண்டு இந்த மக்களை வியாபாரம் செய்யாதீர்கள். பாபா சாஹேப் அம்பேத்கர் கடுமையாக எச்சரித்தார். இந்த மக்களை, இங்க இருக்கிற அரசு துறைகளை தனியார் மயத்திடம் ஒப்படைத்தால் இந்த மக்கள் அடிமைகளை விட கேவலமாக, அமெரிக்காவிலே எப்படி கொத்தடிமைகள் இருந்தார்களோ, ஆப்பிரிக்காவிலே எப்படி கொத்தடிமைகள் இருந்தார்களோ, அதை போல ஒரு சூழல் உருவாகும் என்று பாபா சாஹேப் அம்பேத்கர் அன்றைக்கே எச்சரித்தார். அந்த சூழலை திராவிட மாடல் ஆட்சி, சமூக நீதி மாடல் ஆட்சி என்றெல்லாம் சொல்லி நீங்கள் உருவாக்காதீர்கள். அதை ஒருபோதும் பாபா சாஹேப் அம்பேத்கருடைய பிள்ளைகள், சமத்துவ தலைவருடைய தம்பிகள் ஒருபோதும் வேடிக்கை பார்க்க மாட்டோம். ஆகவே தமிழக பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் இங்கே வந்திருக்கிறோம். இன்னும் சற்று நேரத்தில் அதிகாரிகளை நாங்கள் சந்திக்க போகிறோம். உடனடியாக இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணவில்லை என்று சொன்னால் எங்கள் சமத்துவ தலைவர் இருந்து என்ன செய்வாரோ அதை எங்களுடைய அந்நியார் தலைமையிலே நாங்கள் செய்து முடிப்போம் என்று இந்த அரசையும் இந்த சென்னை மாநகராட்சியும் எச்சரிக்கிறோம். ஆகவே உடனடியாக தீர்வு காணுங்கள். ஜெய் பீம், ஜெய் ஆம்ஸ்ட்ராங்.